ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து டோரிமானுடைய லாஸ்ட் எபிசோட் தான் எப்போட்டு பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு சீனாக ஜியான் காமிக்கிறாங்க. ஜியான் வந்து அவங்க அம்மா திட்டான்ட்டு ஒரு டென்ஷனில் ஜியான் வந்து அவங்க டோரிமானுடைய ஃப்ரெண்டான நோபிட்டாவை அடிக்க போகிறாங்க. அப்புறம் நோபிட்டா என்ன பண்ணுறான்னா வேகமாக ஓடி போய் அவன் டோரிமான் கிட்ட வந்து ஒரு டிவைஸ் வைக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியும் வந்து டோரிமான் வந்து என்ன சொன்னான்னா என்கிட்ட டிவைஸ் இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி சொன்னான். அதுக்கப்புறம் அவன் என்னென்னா டோரிமிக்கு கூப்பிட்டு பேசுகிறான். டோரிமான் இப்படி இருக்கான்ட்டு கேட்கும்போது அவன் பேட்ரி லோ ஆகிடுச்சோமா. இது உடனே வந்து நோபிட்டா வந்து என்ன சொன்னான்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நான் வேணா ஒரு பேட்ரி வாங்கி போட்டுடுறேன், அப்போ எல்லாமே போயிடும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் அதுக்கு டோரிமி வந்து என்ன சொன்னா பார்த்தீங்கன்னா, சாரி நோபிட்டா, டோரிமானுக்கு நீ மட்டும் புது பேட்டரியை போட்டினா அவன் பழச மெமரிஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடும். இதெல்லாம் நீ இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே நோபிட்டா கேட்குறா டோரிமி கிட்ட, இதுக்கு வேறு வழி இல்லையாட்டு. அதுக்கு அவளுக்கு வேறு வழி தெரியல. அதனால அப்புறம் நோபிட்டா வந்து சரி பழைய விஷயங்களெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கலான்ட்டு சொல்கிறான். அதுக்கு எல்லாமே நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே அந்த டோரிமான் கிட்டே ஷேர் பண்ணுறான். ஆனால் அதாவது நோபிட்டா வந்து டோரிமான் கிட்டே கேட்கும் போது தான் அவனுக்கு தெரிய வந்துச்சு என்ன ஃபீலிங்கும் இல்லை. அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது வருஷமே முடிஞ்சிருச்சு, அவன் பெருசாகிட்டான். அப்புறம் வந்து அவன் தான் இந்த வாட்டி ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கான். அப்புறம் வந்து வழக்கு போல் அசால்ட்டாக தான் இருக்கான் எவ்வளோ பெரிய மார்க் எடுத்தாலும். அப்புறம் சுசுகா டெக்கிசுக்கிலாம் வந்து நீக்கும் நல்லா படிச்சுட்டு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவன் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. இப்போ நோபிட்டா நல்லா மாறிட்டான், ஸ்கூலுக்கு நேரத்தில் வரான், அப்புறம் நேரத்தில் எந்திரிக்கிறான், அப்புறம் நல்லா படிக்கிறான் டோரிமான் இல்லாததுலேருந்து. அப்புறம் 35 வருஷம் கழித்து, அதாவது நோபிட்டாவும் சுசுகாவும் கல்யாணம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வயசாகிட்டாங்க. அந்த டைம் தான் முதல் ஆச்சரியம் நடந்தது. அது என்னன்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, நோபிட்டா வந்து என்ன பண்ணுறான்னா, அது அவன் செஞ்சதெல்லாமே இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது என்னாச்சுன்னா, சுசுகாவை கூப்பிட்டோன்னு சுசுகாவும் வந்துட்டா. என்னது அப்படி கேட்கும்போது சுசுகாவே அதாவது ஷாக் ஆகிட்டா. அது என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு ரொம்ப 35 வருஷத்துக்கு முன்னாடி அசையாத டோரிமான் வந்து இப்போ அசைஞ்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்து 2 பேரும் ஷாக் ஆகிட்டாங்க. அப்புறம் டோரிமான் எந்திரிச்ச உடனே கேட்ட ஒரே கேள்வி என்னன்ட்டா, நோபிட்டா நீ ஹோம்ஒர்க் முடிஞ்சிட்டியான்ட்டு. இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க, 35 வருஷம் முடிஞ்சு வயசே ஆகிட்டாங்க, இப்போ வந்து திரும்ப கேட்குறான். அவனோட கலர் எல்லாமே மாறிடுச்சு, திரும்ப காது வந்துடுச்சு, அவன் மஞ்சள் கலராகவே ஆகிட்டான், எல்லோ கலர். மோஸ்ட்லி வந்து அவன் ப்ளூ கலராக இருப்பான். அது காரணம் வந்து என்னன்ட்டு டோரிமி சொல்லியிருப்பாள். அதாவது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. இதை நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன்னா நானும் சொல்கிறேன். எதனால் அப்படி அவனுக்கு மட்டும் இப்படி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நாள் எப்பவுமே பூனைங்க வந்து ஒரு ஜப்பானில் வந்து ஒரு ஃபேமஸான இதாக இருந்துச்சு. ஸோ எப்படின்ட்டு அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ்னால் எப்படி சொல்கிறது, அந்த டோரிமானாட்டு அந்த பூனைலாம் ஒரு ரோபோட் வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் ஆச்சு, அப்புறம் எல்லாத்துக்கும் உதவியாச்சு. அன்றைக்கு ஒரு நாள் எலி அதோட 2 காதையும் கடிச்சிருச்சு, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அது அந்த டிப்ரெஷன்லேயே அதாவது ப்ளூ கலரில் ஆகிடுச்சு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இதோட ப்ராப்ளம் என்னட்டு அப்படி பார்த்தீங்கன்னா எலி தான் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதுவும் சரிதான். அப்பத்துலேருந்து டோரிமி அந்த கதையெல்லாம் சொல்லுவாள். ஸோ இதனால தான் டோரிமான் வந்து ப்ளூ கலராக இருப்பான். அப்புறம் என்னாச்சுன்னா, அப்புறம் வந்து அவங்களால சரி பண்ண முடியாதுன்னு பத்திரமா பார்த்துக்கிறதுக்காக நோபிட்டாவை கண்டுபிடிச்சாங்க. அதனால் நோபிட்டா வீட்டிலே விட்டுட்டு போகிறாங்க, அவனை பத்திரமா பார்த்துக்க சொல்லி. அவங்க பேரண்ட்ஸும் ஓகே சொல்லிட்டு டோரிமான் விட்டுட்டு போகிறாங்க. நோபிட்டாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கோம் அதாவது டோரிமான் லாஸ்ட் எபிசோடை பற்றி. அதாவது டோரிமான் எண்டானது திரும்ப உருவானது, அதாவது நோபிட்டாலாம் வயசாட்டம் என்னென்னமோ அப்படி போட்டிருக்காங்க. ஸோ நீ இதெல்லாம் நினச்சி வருத்தப்பட வேண்டிய. இதனால தான் அப்புறம் போட்ட எபிசோடு திரும்ப போடுறாங்க. இந்த எபிசோடு வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுனால எல்லா இடத்துலையும், அதனால இந்த எபிசோடை மட்டும் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா பொதுவாக எல்லாத்துக்கும் டோரிமான் எபிசோட் தான் எல்லாத்துக்கும் பிடிக்கும். சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் சொல்ல முடியாது, கிட்டத்தட்ட சில பேர்த்த சொல்லலாம். மோஸ்ட்டாக அந்த டோரிமான் எபிசோட் தான் பிடிக்கிறதுனால என்ன பண்ணுறாங்கன்னா, அது எண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் லாஸ்ட்டு எண்டான எபிசோட் வந்து இதுதான். இப்போ நான் சொன்னதை வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அதையே வரைஞ்சி பாருங்கள், நான் சொன்ன மாதிரி அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோவில்
நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? அதாவது டோரிமானோட லாஸ்ட் எபிசோடை பற்றி தெரிஞ்சுருப்பீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். இந்த சேனலுக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, இதனால் இந்த ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், புதுசாக வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து ஹாப்பியாங்க. ஓகே காய்ஸ், ப்ளேலிஸ்ட்டில் போட்டிருந்த புது வீடியோஸ் எல்லாம் பார்த்து அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஜீனியஸ் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பார்த்து ஏச்சனுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் என் சேனலுக்கு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கிற கோய்ஸ், அதுதான் மெயின். ஓகே காய்ஸ், பாய் பாய்.